வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தற்பொழுது அதிகரிக்கும் திடீர் மரணங்கள் மற்றும் உடல்நல குறைபாடுகளுக்கு கோவிட்-19 தடுப்பூசி தான் காரணமா அப்படிங்கிற சந்தேகங்களை பலரும் எழுப்பியிருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய சுகாதார அமைச்சகம் 2 ஆராய்ச்சி முடிவுகளையும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி முடிவுகளில் என்ன சொல்லியிருக்காங்க, எதற்காக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே திடீர் மாரடைப்பு அல்லது நெஞ்சுவலி ஏற்பட்டு சிலர் மரணம் அடைவது அதிகரித்து வருகிறது. இந்த திடீர் மரணங்கள் மக்களிடையே பீதியை கிளப்புவதோடு இதற்கு கோவிட் தடுப்பூசிகள் தான் காரணம் என்ற சந்தேகமும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மக்கள் இப்படி கோவிட் தடுப்பூசி தான் மாரடைப்புக்கு காரணம் என யோசிக்க நடிகர் விவேக் மரணம் ஒரு பெரும் காரணமாகவே இருந்தது. கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சில நாட்களிலேயே அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். எனவே அவர் இறந்ததற்கு கோவிட் தடுப்பூசிகள் தான் காரணம் என்று ஒரு தரப்பினர் பேசி வந்தனர். அதையே இப்போது வரை பலரும் நம்பி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவில் 20 வயது கல்லூரி மாணவி ஒருவர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவருக்கு ஏற்கனவே இருதய நோய் பிரச்சனை இருந்தது என்பது ஒரு காரணம் என்றாலும் இவ்வளவு சிறிய வயதில் எப்படி மாரடைப்பு ஏற்படும் என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்தது. அதற்கு முன்பு 8 வயது சிறுமி ஒருவர் பள்ளி வளாகத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு மயக்கம் போட்டு உயிரிழந்தார். இது போன்ற பல சம்பவங்கள் நிகழ்ந்ததால் மக்களிடையே இது பெரும் பயத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா ஹாசன் மாவட்டத்தில் அடிக்கடி மாரடைப்பால் உயிரிழப்பு ஏற்படும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இது கோவிட் தடுப்பூசியின் தாக்கமாக இருக்கலாம் என்று அவர் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொரோனா காலகட்டத்தில் அவசரமாக அனைவருக்கும் செலுத்தப்பட்ட தடுப்பூசி இது போன்ற திடீர் மரணங்களுக்கு வழிவகுத்து இருக்கலாம் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் நெஞ்சுவலி பிரச்சனை இருப்பவர்கள் அருகில் இருக்கும் மருத்துவ மையங்களுக்கு சென்று தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சித்தராமையாவின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. இதில் கோவிட்-19 தடுப்பூசிகளுக்கும் எதிர்பாராத மரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பல சுகாதார நிறுவனங்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. ICMR மற்றும் AIIMS நடத்திய ஆய்வுகளில் விவரிக்க முடியாத திடீர் மரணங்களுக்கும் கோவிட்-19 தடுப்பூசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாக காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தது. இது சார்ந்த ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இளம் வயதினர் குறிப்பாக 18 வயது முதல் 45 வயது வரை இருப்பவர்கள் திடீரென்று மரணம் அடைவது தொடர்பாக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை புரிந்து கொள்ள 2 முக்கிய ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. இதில் முதல் ஆய்வு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR தேசிய தொற்றுநோய் நிறுவனம் மூலம் 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 47 முக்கியமான மருத்துவமனைகளில் ஆராய்ச்சியை மேற்கொண்டது. மே 2023 இருந்து ஆகஸ்ட் 2023 வரை நடந்த இந்த ஆய்வில் கோவிட்-19 தடுப்பூசிகள் இளைஞர்களிடையே ஏற்படும் திடீர் மரணங்களை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது ஆய்வை புதுடெல்லியின் எய்ம்ஸ் மருத்துவமனை ICMRின் துணையுடன் நடத்தியது. இந்த ஆய்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இளம் வயதில் இருப்பவர்கள் திடீர் மரணம் அடைவது தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் இந்த ஆய்வின் தொடக்க முடிவுகளில் மாரடைப்பு தான் இதற்கு பெரும் காரணமாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளின் தரவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் திடீர் மரணங்களுக்கான காரணங்களில் பெரிய மாற்றம் இல்லை என்று சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் கோவிட்-19 தடுப்பூசி இந்த மரண அபாயத்திற்கு காரணம் இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம தற்போது இருக்கக்கூடிய சுகாதார நிலைமைகள், மரபணு பிரச்சனை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவை இதற்கு பெரும் பங்கை வகிப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதோடு கோவிட்-19 தடுப்பூசியை ஆதாரமின்றி திடீர் மரணங்களுடன் இணைப்பது மக்களிடையே தடுப்பூசி குறித்த அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மத்திய சுகாதார அமைச்சகம் எச்சரித்திருக்காங்க. மக்கள் இனி தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் இருக்க இது வழிவகுக்கும். தகுந்த ஆதாரமின்றி இது போன்ற செய்திகளை பரப்புவது தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. மக்களே, மத்திய சுகாதார அமைச்சகம் சொன்ன அந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி கோவிட்-19 தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.